Under the chapter 7, aggregate demand, aggregate supply and related concepts, we are going to learn aggregate demand. Another name for aggregate demand is aggregate expenditure. Aggregate demand refers to sum total of demand for all goods and services in an economy during the period of an accounting year. ஸோ ஒரு வருஷத்தில் எவ்வளவு ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த தேவை பொருளுக்கும் சர்வீசஸ்க்கும் ஒட்டுமொத்த தேவை எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடியது அக்ரிகேட் டிமாண்ட். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கன்சம்ஷன்னா நுகர்வு, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த இதுக்காக ப்ரொடக்ஷனுக்காக இன்வெஸ்ட்மெண்ட். It is aggregate or total expenditure on final goods and services in the economy. Total expenditure or aggregate expenditure on final goods and services. If people tend to spend more than what they were spending on goods and services earlier, it means rise in aggregate demand. ஸோ சாதாரணமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறத விட அதிகமாக மக்கள் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்டு கூடுது அப்படின்னு அர்த்தம். இது சாதாரணமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறத விட கம்மியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் குறையும். இங்கே ரைஸ்ன்னு கொடுத்துருக்கு வைஸ் வர்ஸா. ஸோ செலவு பண்ணுறது குறையும் போது தட் இஸ் தேர் வில் பி டிக்ரீஸ் இன் அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் ரிலேட்டட் வித் இன்கம் லெவல். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் வந்து நம்ம பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வருமானத்தை சார்ந்து தேவை இருக்கும். எவ்வளோ வருமானமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவை இருக்கும். The next relation of aggregate demand with income level. There is positive relation between them. Them means income and quantity demanded. Aggregate demand increases with rise in income level. Aggregate demand increases with rise in income level. Income கூடுச்சுனா டிமாண்டும் கூடும். இன்கம் கூடுனா டிமாண்டும் கூடும். ஆனால் அதே அளவுக்கு இன்கம் ரொம்ப கூடியிருக்கு பாருங்கள், ஆனால் அதே அளவுக்கு இங்கே டிமாண்டு கூடியிருக்காது. அதுதான் எப்போவுமே நம்ம சொல்கிறது, அதிகமாக எவ்வளோ வருமானம் வாங்கினாலும் அதில் கொஞ்சம் நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம், ஃபுல்லும் நம்ம செலவு பண்ணிட மாட்டோம். அதுதான் இதுன்னு. ஸோ த கர்வ் ஹேஸ் பாசிட்டிவ் ஸ்லோப். The curve has positive slope. Here the curve AD, aggregate demand curve, slopes from left to right upwards. It shows positive relationship between income and quantity demanded. It shows positive relationship between income and quantity demanded. இதிலிருந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதிலிருந்து தொடங்கியிருக்கு இந்த கோடு. இதெல்லாம் பற்றி நம்ம பிந்தி படிப்போம். ஏன்னா இது ஆட்டோனோமஸ் கன்சம்ஷன் சொல்லுவோம். தேவை கட்டாயம் இருக்கும். இன்கம் ஜீரோவாக இருந்தாலும் நம்ம செலவு பண்ணி தான் ஆகும். அதனால தான் இந்த லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த கர்வ் ஷோஸ் பாசிட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் இன்கம் அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட். ஆஸ் இன்கம் ரைசஸ் ஃப்ரம் OY to OY1, OY to OY1 இங்கே கூடுது இன்கம். இன்கம் கூடும்போது குவான்டிட்டி டிமாண்டடும் கூடும். Q-லேருந்து Q1க்கு குவான்டிட்டி டிமாண்டட் கூடும். அதே மாதிரி இன்கம் குறையுது, ஒய்லேருந்து Y2 குறையுது. அப்போ குவான்டிட்டி டிமாண்டடும் Q-லேருந்து Q2 இந்த அளவு குறையும். இதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்க்கும்போது, இதுக்கு முன்னால் டிமாண்டுக்கும் இன்கமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இதில் டிமாண்டுக்கும் ப்ரைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ப்ரைஸ் கூடிச்சுன்னா டிமாண்டு குறையும், ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்டு கூடும். இதில் ஆஃப் டிமாண்டில் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லும்போது விலையினால் அதில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. தட் இஸ் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்கமுக்கும் குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், ப்ரைஸுக்கும் குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அக்ரிகேட் டிமாண்ட் ஃபால்ஸ் வித் இன்க்ரீஸ் இன் த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் ஃபால்ஸ், Q-லேருந்து Q1 குறையுது அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன? இப்படி பார்த்தீங்கன்னா விலை கூடுது. P-லேருந்து P1 விலை கூடுது. The curve shows negative relation between price and aggregate demand. As price rises from OP to OP1, aggregate demand falls from OQ to OQ1 and vice versa. So that is the explained in this diagram. Demand வந்து Q-லேருந்து Q2 கூடுது அப்படின்னா, சாரி இதில் ப்ரைஸ் தான் நம்ம சொல்லணும். விலை குறையுது, P-லேருந்து P2 விலை குறையுது அப்படின்னா Q-லேருந்து Q2 டிமாண்டு கூடும். புரிஞ்சுக்கோங்க, P-லேருந்து P2 விலை குறையுது அப்படின்னா Q-லேருந்து Q2 டிமாண்டு கூடும். அதே மாதிரி P-லேருந்து P1 விலை கூடுது அப்படின்னா
Qலேருந்து Q1 டிமாண்டு குறையும். ஸோ த கர்வ் ஸ்லோப்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டவுன்வர்ட்ஸ். ஏன் டவுன்வர்ட்ஸ் வருது? இங்கே இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. தட் இஸ் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ த கர்வ் ஸ்லோப்ஸ் ஃப்ரம் left to right downwards. Is it clear?